சந்திரசேகர் போனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அம்மா போனை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, நம்ம மாட்டத்தான் போறோம், உண்மை எல்லாம் வெளி வரத்தான் போகுது அப்படின்னு சொல்லி சிவகாமி மங்கா கிட்ட சொல்றாங்க. ஏன் சிவகாமி நீ வேற பேசாம இரு அப்படின்னு மங்கா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பாக்குறாங்க ஃபுல்லா அன்பரசி. அப்பா கௌசல்யா அக்கா அம்மாவுக்கும் கால் பண்ணல, அம்மாவும் கௌசல்யா அக்காவுக்கு கால் பண்ணல, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மங்கா இருக்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் எடுத்து பாக்குறாங்க, சேட் எல்லாம் பாக்குறாங்க. கௌசல்யா தான் வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தாங்களே அதெல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா கௌசல்யாவோட வாட்ஸ்அப்ல எதுவுமே இல்லை, எல்லாம் டெலீட் ஆயிருக்கு. அப்பா எதுவுமே அங்க கௌசல்யா அக்கா அம்மாக்கு வாட்ஸ்அப்ல ஒன்னும் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வந்த மெசேஜை டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அம்மா தான் பண்ணிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்றாரு. இல்லப்பா இது அம்மா பண்றதுக்கு சான்ஸ் இல்ல, வேற யாரோ நடுவுல இதை டெலீட் பண்ணிருக்காங்க. அப்பனா கௌசல்யா அக்கா ஏதோ ஒரு விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வந்திருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாரோ தான் அவங்க செல்போன்ல இருந்த மெசேஜ டெலீட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம்ப்பா. பாட்டி சொல்றாங்க, நீங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு போல இருக்கு, அவனுக்கு என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே அப்படின்னு டென்ஷனா பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவகாமி நினைச்சு பாக்குறாங்க, அன்பரசி கஸ்தூரியோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கும் போது வந்து ஆறுதல் சொல்றாங்க சிவகாமி. ஒண்ணு கவலைப்படாத, நீ சந்தோஷமா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா நீ சந்தோஷமா இருக்கணும். இல்ல சித்தி, நான் இத்தனை வருஷமா நாங்க தனியா தான் இருந்தோம், அதுக்குள்ள இங்க வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா நான் பாத்துக்குவேன், இந்த சோகம் எல்லாத்தையுமே இதோட தூக்கி எறிஞ்சிரு, இனி உன்னோட வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாவே இருக்கும், நீ எப்பயுமே சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொன்னோடனே ஓடி போய் அன்பரசி சிவகாமியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப சிவகாமி கிட்ட சொல்றாங்க, சித்தி நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி, ஆனாலும் இது உண்மையா இருக்கக்கூடாதான்னு எனக்கு மனசு ஏங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் நடிக்கல அன்பரசி, உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல சித்தி நீங்க நடிக்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரி சித்தி, அப்போ அம்மாக்கு நடந்ததுக்கு யாரு காரணம் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, நீ கவலைப்படாத, அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க சிவகாமி. ஏ என்னடி வாய திறக்காம இருக்க, என்னாச்சு ஏ சிவகாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க மங்கா. அம்மா எப்படியும் உண்மை தெரியத்தான் போகுது, கௌசல்யா எப்படி இருந்தாலும் உண்மை சொல்லிடுவா, அதுக்கு நானே உண்மை சொல்லிட்டுமா. ஏ என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லம்மா நான் சொல்லிடுறேன் உண்மைய அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. ஏ சொல்லாத பேசாம இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, கௌசல்யா இனிமேல் ஏதாச்சும் சொன்னாதான் தெரியும், இல்லாட்டி என்ன நடந்தது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. வேற எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அன்பரசி நினைச்சிட்டு இருக்கும் போதே அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை, நானே அந்த உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, கஸ்தூரிய போட்டு தள்ளினதே நாங்க தான், சொத்துக்காகவும் விஸ்வாவை வந்து அனன்யா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கஸ்தூரியை போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம கௌசல்யாவையும் போட்டு தள்ளினது நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சிவகாமி இதை கேட்டோடனே பயங்கர கோபம் வருது. சந்திரசேகருக்கு என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க, பணத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நீ ஒரு கொலகாரி அப்படின்னு பலார்னு கணத்துல அரையிறாங்க. அன்பரசி சொல்றாங்க, நாங்க தான் முதல்ல இருந்தே சொத்து எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு சொந்தம் மட்டுமே போதும்னு சொன்னோம், நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லையா, மறுபடியும் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு அன்பரசி சொல்றாங்க. பாட்டி திட்டுறாங்க, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, சே உன்னையெல்லாம் இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சந்திரா முதல்ல இவள போலீஸ்ல புடிச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மங்கா சொல்றாங்க, இங்க பாருங்க கொஞ்ச நாளாவே இவ மனசு சரியில்லாம சுத்திக்கிட்டு இருக்கா, பித்து பிடிச்ச மாதிரிதான் சுத்திட்டு இருக்கா, அதான் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கா, அவ மேல எந்த தப்பும் இல்ல, அவளா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இவ்வளவு ஒரு பொய்ய சொல்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு மங்காவை பார்த்து சொல்றாங்க. மாப்பிள்ள நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாப்பிள்ள அப்படின்னு மங்கா சொன்னோடனே அதுக்கு சந்திரசேகர் சொல்றாரு, என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்க, அதுக்கு தகுதியே இல்ல உங்களுக்கு, இவளை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெத்தல்ல, என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பாவம் இதுதான் அப்படின்னு பளிர்னு கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க சிவகாமி கணத்துல. சந்திரசேகர், டே சந்திரா இன்னும் எதுக்குடா பேசாம இருக்க, முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு. இல்லம்மா என் கையாலேயே இவளை போட்டு
தள்ளணும்டா. டேய், இவள உன் கையால கொன்னி நீ ஏன்டா பாவத்தை ஏத்துக்கிற? போலீஸ் கிட்ட சொல்லுடா, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்கடா. ஏன்னா நீ போட்டு இது பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, இவள என் கையால கொன்னாதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது டைனிங் டேபிள்ல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து சிவகாமிய வயித்துல குத்துறாரு. பயங்கரமா சத்தம் போடுறாங்க சிவகாமி. கடைசியில பார்த்தா இது எல்லாமே சிவகாமி கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஏய் சிவகாமி, என்னடி முழிச்சிட்டு இருக்க, ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்க அப்படின்னு மங்கா சொல்றாங்க. ஒண்ணிலமா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. விஸ்வா சொல்றாரு, அங்கிள் இன்னும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்ம அண்ணிய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அண்ணிய முதல்ல போய் பார்க்கலாம், என்னன்னு அப்பனாதான் தெரியும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. அப்போ சிவகாமி சொல்றாங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா, கௌசல்யாவை எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மங்கா சொல்றாங்க, இங்க பாரு, நம்மளா எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம், கௌசல்யா சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கௌசல்யா அங்க என்ன நிலைமையில இருக்கானே தெரியாது, ஒருவேளை கோமாக்கு போனாலும் போயிருக்கலாம், இல்ல இந்த உண்மையை சொல்லாமே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்றாங்க. மங்கா சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம செய்யற தப்பு என்னைக்கு தப்புன்னு தோணுதோ அன்னைக்கு ஃபீல் பண்ணிக்கலாம், இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீ பேசாம இரு அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, என் மனசாட்சிக்கு தெரியுதுமா தப்புன்னு, ஆனால் தப்பு நான் செஞ்சுட்டேன், அதுக்கு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். கௌசல்யா இந்த விஷயத்த சொன்னான்னா நான் என்னோட தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு போறேன். அப்படி கௌசல்யா எதுவுமே சொல்லலைன்னா நான் காலம் பூரா அன்பரசிக்கு அம்மாவா இருந்து அவளை நல்லா பாத்துக்குவேன். அது மட்டும் இல்லாம நான் இனி இருக்கிற காலம் வரைக்கும் நான் நல்லவளை வாழணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. கஸ்தூரி என்ன இவ இப்படி மாறிட்டாளே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மங்கா. அடுத்தது வசந்த காமிக்கிறாங்க. வசந்த் வந்து கௌசல்யா அட்மிட் பண்ணிருக்காங்களா ஹாஸ்பிட்டல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு நர்ஸுக்கு கால் பண்றாங்க. என்ன சார் இப்ப கூப்பிடுறாரு வசந்த் சார்? சார் சொல்லுங்க சார், நான் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிருவேன் சார். கரெக்டா பண்ணிடுவேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரி, அவளை மறக்காம எங்க வீட்டு ஆளுக்கு வர்றதுக்குள்ள போட்டு தள்ளிடணும் சார், நான் பக்காவா முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, போனை கட் பண்ணிடுறாரு வசந்த். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா கௌசல்யாவை போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த நர்ஸை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அங்க கௌசல்யாவை போய் பார்க்க போறதுக்குள்ள கௌசல்யாவை போட்டு தள்ளிடணும்னு வேற சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா மூர்த்தி கால் பண்றாரு. இவரு வேற எதுக்கு கால் பண்றாரு? அப்பா சொல்லுங்கப்பா. இல்லடா, நான் வழியில வந்துட்டு இருக்கப்போ கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுடா, நீ எங்கடா இருக்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் நேம் சொல்லி அந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்துட்டு இருக்கேன், நான் வந்துருவோம்ப்பா, என்ன சொல்லுங்க. இல்லடா, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுல, அதனால நாங்க ஆட்டோ பிடிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம், அது சொல்றதுக்கு தான் கால் பண்ணா அப்படின்னு யோசனை பண்றாரு. இப்பதான் அந்த நர்ஸ் வந்து போறாங்க. இவங்க அப்ப போனாங்கன்னா நம்ம வேலை நடக்காது, எப்படியாச்சும் இவங்கள லேட் பண்ணணும் அவங்க போறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி, அப்பா நீங்க அங்கேயே இருங்க, நாங்க வர்றேன், அங்க உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லடா, உங்க அம்மா டென்ஷனா இருக்காடா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லப்பா, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன், ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. எப்படியாச்சும் இவங்கள போக விடாம தடுக்கணும், அவளை போட்டு தள்ளின பின்னாடி தான் இவங்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு லேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு வசந்த். பத்மா கேக்குறாங்க, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குங்க, அங்க கௌசல்யாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு, நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல பத்மா, வசந்த் சொல்றது கரெக்ட் தான், நம்ம வெயிட் பண்ணலாம், நீ உள்ள வேணா போய் உட்காரு, மெக்கானிக் வந்தோடனே கார் சாவி கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம், வசந்த் வந்துடுவான், அதுக்கப்புறம் அவன் கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததே நம்ம சிவகாமி என்ன பண்றாங்கன்னா கார்ல வந்துட்டு இருக்காங்க. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க டிரைவர் அப்படின்னு கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு யோசனை வருது. அம்மா சொன்னாங்களே வசந்த் கௌசல்யாவை போட்டு தள்ளிடுவான்னு, ஏதாச்சும் அப்படிக்கு எப்படி தப்பா ஏதாச்சும் பண்ணிட போறான், உடனே அவனை கூப்பிட்டு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு உடனே வசந்துக்கு கூப்பிடுறாங்க. என்ன சிவகாமி மேடம் திருந்திட்டேக்கு போல இருக்கு, எதுக்கு மேடம் இந்த வேலையெல்லாம்? நீங்க மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்களும் சேர்ந்து மாட்டோம். எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம், நீங்க எதுக்கு போட்டு பயந்துட்டு இருக்கீங்க? அந்த கௌசல்யா எதுவுமே சொல்ல மாட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். வசந்த், கௌசல்யா மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காத, ஏன்னா ரொம்ப தப்பு வசந்த், அது குற்ற உணர்ச்சியில வாழ்றது எனக்கு தான் தெரியும், அதுவும் இந்த குற்ற உணர்ச்சியில வாழ்றது ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை போட்டு கொள்ளு வசந்த். வேண்டாம் வசந்த், இதை செய்யாத, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க மேடம், நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே மாட்ட மாட்டோம், நான் தகுந்த ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வசந்த் சொல்றாரு. அடுத்ததே பாத்தீங்கன்னா கௌசல்யா பெட்ல படுத்திருக்காங்க. அந்த நர்ஸ் வர்றாங்க, தலகாணி எடுத்து கௌசல்யாவை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.